மனசிலாயா? அற்புதங்களை எல்லாம் காணிச்சேக்கு பிறகும் கூட இப்படி உள்ள மாறலையே, இலகலிய மென்மையாவலிய, எப்படிதான் இருக்கு, கசாவத்தான் தான் இருக்குது. மனசிலாயா? சும்மா கசத்து குலூபுக்கும் நிம்பாதி தாரிக்க அற்புதங்களை எல்லாம் கண்டதற்கு பிறகும் கூட உடைய உள்ளம் இறுகி போயிருக்கிறது. அந்த உள்ளங்கள் எல்லாம் கல் இஜாரத்தி என்ன மாதிரி இருக்குதே, கல்லு போல இருக்குது. இது போல இருக்கிறது, கல்லு போல இருக்கிறது. கசுவத்தி அந்த உள்ளம் இறுகி போயிருக்கின்ற விஷயத்திலே கல்லு போன்று இருக்கிறது. அஷத்து கசுவத்தன் மின்ஹா, கல்லை விட இருக்கத்தால் ரொம்ப கடுமையானதாக இருக்குது. கல்லை விட இறுக்கமாக இருக்குது. அவன் இரும்பு மாதிரி, கல்லை விட கல்லே இறுக்கமானது, கட்டியானது. அதை விட கட்டியந்தான் இரும்பு. கல்லை விட இரும்பு மாதிரி உன் கல்வி இருக்கு. இந்த அற்புதங்களை எல்லாம் கண்டதுக்கு பிறகு கூட மாறவே இல்லையே. ஒரு தாக்கம் ஏற்படணும். இல்லை, ஒரு விஷயத்தை பார்த்தோம் ஒரு தாக்கம் ஏற்படணும். அது தாக்கம் எந்த செய்யலை உங்களுக்கு இன்னும் வரலையே. ஒரு மாற்றம் ஏற்படணும். இல்லை, இத்தனை அற்புதம் காணிச்சதுக்கு பிறகும் கூட கல்வி மாறாது, இறுகி போயிருக்கு. கல் மாதிரி இருக்கு. அது கல்லை விட கடுமையாக இருக்குது, இரும்பு மாதிரி இருக்குது. நல்லா பறஞ்சு காமிக்குது. சொல்லு சும்மா கசத்து குலூபுக்கும் இம்பாதி தாலிக்கு, இந்த அற்புதங்களை எல்லாம் கண்டதற்கு பிறகும் கூட, மூத்தானவனை எழுப்பியதற்கு பிறகும் கூட உங்களுடைய கல்வி இறுகி போயிருக்கு. கசாவத்துனா என்ன? கசாவத்துக்கு அர்த்தம் வைக்கிறாங்க. அல் கசாவத் என்றால் இபாரத்துன், அது ஒரு விளக்கமான அனில் ஹிவலி சலாபத்தி, உறுதியுடன் கெட்டியாக இருப்பதை தொட்டு உண்டான விளக்கமாக இருக்கும். உறுதியாகவும் இருக்குது, கெட்டியாகவும் இருக்குது. உறுதியாகவும் இருக்குது. செங்கல் இருக்குன்னு வச்சுக்கோ, அது அந்த அளவுக்கு உறுதியாக இருக்குது. அது வாங்கி ஒரு குத்து குத்துனா உடஞ்சி போயிடும். செங்கல்கள் அறியுதா? சுட்ட செங்கல் அது வாங்கி ஒரு குத்து குத்துனா உடையும். இல்லை, கல் உடையுமா? அதான் உறுதியாக இருப்பது உடனே கெட்டியாக இருக்குது. செங்கல் கெட்டியாக இருக்கு, ஆனால் உறுதி கிடையாது. ஓங்கி குத்துனா எந்த செய்யும்? உடையும். ஓங்கி குத்துனா ஒரு உடையும். ஒரு செங்கலை தூக்கி ஒரு செங்கலில் போட்டோம்னா உடைஞ்சிடும். நான் கல்லை தூக்கி போட்டால் உடையுமா? அதெல்லாம் உடையாது. அப்போ உறுதியுடனே விளங்குதப்பா. சலாபத்தி உறுதியுடனே கெட்டியை தொட்டு உண்டான, கடுமையை தொட்டு உண்டான விளக்கமாக இருக்குதா கசாவத்து. கெட்டியாகவும் இருக்கும், உறுதியாகவும் இருக்கும். கமாவில் அஜர், கல்லிலே இருப்பதை போல. கல்லில் இருக்கிற மாதிரி உறுதியும் கட்டியும் உங்கள்ட்ட என்ன செய்து இருக்குது. ஒரு தாக்கத்தை ஏற்பட மாட்டாங்க. எதையாவது சொன்னால் ஒரு மாற்றம் ஏற்படும்னா கல்வியில். அற்புதங்களை, இத்தனை அற்புதங்களை நான் காணிச்சதுக்கு பிறகு கூட உன் கல்வி மாறலையே. சரி, கல்வி மாறலைன்னா என்ன? இப்போ கல்வி கெட்டியாக போயிடுச்சுன்னா இருந்தா, கல்வி கெட்டியாக போயிடுச்சுன்னா அது படிப்பினை பெறுவதை விட்டும் தூரமாகிடுச்சின்னு அர்த்தம். கல்வி கெட்டியாக போயிடுச்சுன்னா கல் மாதிரிலாம் கட்டியாலாம் இருக்காது. இந்த அற்புதங்கள்லாம் கண்டதுக்கு பிறகும் கூட கல்வி படிப்பினை பெறலைன்னு அர்த்தம். அது ஒரு உதாரணமான, இது எந்த உதாரணத்தில் பட்டது. கல்வி கல் மாதிரி கட்டி ஆயிடுச்சு ஏன்னா என்ன அர்த்தம்? உறுதியுடன் கட்டி ஆயிடுச்சுன்னா இத்தனை அற்புதங்களை கண்டதுக்கு பிறகு கூட கல்வியில் என்ன செய்யலை, ஒரு படிப்பினை வரல, மாற்றம் வரல, கல்வி தெளிவு வரல, சித்தம் தெளியலை, விளங்கலை, புரியலை என்ன அர்த்தம்? விளங்குச்சு. அதான் போடுறாங்க கசாவத்துல் கல்வி. கசாவத்துல் கல்வி என்பது, கசாவத்துல் கல்வி என்பது விளங்குதப்பா. கல்வி கெட்டியாக போயிடுச்சுங்கிறது கசாவத்துல் கல்வி கெட்டியாயிடுச்சுங்கிறது மசலுன்னு உதாரணமாக இருக்கும். ஃபி நுபுவிகி அணிது ஏத்திபாரி, படிப்பினை பெறுவதை விட்டும் தூரமாக இருக்குங்கிற விஷயத்தில் உதாரணமான எல்லப்பட்டது. இது உதாரணத்தில் பட்டது. ரைட்டா? கசாவத்துல் கல்வி என்பது, கசாவத்துல் கல்வி என்பது மசலுன், அது உதாரணமானது. ஃபி நுபுவிகி அணிது ஏத்திபாரி, படிப்பினை பெறுவதை விட்டும் வெகு தூரமாக இருக்கின்ற விஷயத்திலே அது ஒரு மசல், ஒரு உதாரணம். சும்மாவாகிறது. சும்மா கசத்து குழுப்புக்குன்னு வருது இல்லை, சும்மா வெகு தூரமாகிடுச்சின்னு அர்த்தம். ஒரு சும்மாவாகிறது. இஸ்திபாதில் கசுவத்தி, அந்த உள்ளம் இறுகி போயிருக்கிறதுங்கிறது வெகு தூரமாகிவிட்டது. சும்மாவை போட்டது எதுக்காக வேண்டி? அது உறுதியாயிடுச்சுங்கிறத வெகு தூரமாகி காணிக்கிறது. விளங்குதா? சும்மாவாகிறது. இஸ்திபாதில் கசுவத்தி, அந்த இறுக்கம் வெகு தூரமாகிவிட்டது என்பதற்காக வேண்டியா இருக்கும்.
சும்மா இப்படி எல்லாம் காணிச்சதுக்கு பிறகும் கூட படிப்பினை வரல. படிப்பினை பெறுவதை விட்டு வெகு தூரமாய், படிப்பினை பெறுவதை விட்டு வெகு தூரமாக போய் அனுமானம் இதுலாயா சும்மாவாகிறது. நிஸ்துபாதில் கசுவத்தி, அந்த இறுக்கம் வெகு தூரமாகி, காத தூரமாகி, வெகு தூரமாகி போய்ங்கிறதா இருக்கும். படிப்பினை பெறுவதை விட்டு தூரமாயிடுச்சு. ஆகவே ஃபைய அந்த கல்பு, ஃபையா கல்பு கல் ஹிஜாரத்தி ஃபி கசுவத்திகா, அது இறுகி போய் இருக்கின்ற விஷயத்தில் கல்லு போல எது போல கல்லு போலையான ஃபையா கல்பு கல் ஹிஜாரத்தி, கல்லு போல இருக்கிறது. கசுவத்தியா, அந்த கல்பு இறுகி போய் இருக்கின்ற விஷயத்தில் கல்லு மாதிரி இருக்கிறது. அவ அஷத்து கசுவத்தை மின்ஹா, கல்லை விட இருக்கத்தால் ரொம்ப கடுமையாக இருக்கிறது. அவ் அஷத்து கசுவத்தம் மின்ஹா, கல்லை விட இருக்கத்தால் ரொம்ப கடுமை போல கடுமையானது. அவ அஷத்து கசுவத்தம் மின்ஹா, கல்லை விட இருக்கத்தால் ரொம்ப கடுமையானது, கடுமையாக இருக்குன்னு. கல்லை விட கல்லு மாதிரி, அது கல்லை விட கடுமையானதுன்னா இரும்பு மாதிரி. வல் மானா கருத்து என்ன? அன்னஹா ஆ கல்பு ஃபில் கசாவத்தி, இறுக்கத்தில், மிசுல் இஜாரத்தி, எது மாதிரி கல்லு போல, எது போல ஆமாம் கல்லு போல கல்லு மாதிரி இருக்கமா இருக்குன்னு. அல்லது அசியது மீன்கா, கல்லை விட ரொம்ப கடுமையாக இருக்குது, அதை விட அதிகமாக இருக்குது, தாண்டி இருக்குது. அசியது இஸ்மு தொகுதியில் மின்வா அசியாத், கல்லை விட அதிகமாக இருக்கு, கல்லை விட அதிகமான கசாவத்தி ஏற்பட்டு இருக்கும். அவ அசியது மின்கா, கல்லை விட இறுக்கத்தில் அதிகமானதான, கல்லு போல அல்லது கல்லை விட கடுமையானது, இரும்பு மாதிரி. அல்லது அவ் அன்னகா, அந்த கல்பு மிசுலுகா, கல்லு போல இருக்கிறது. அவ் மிசுலு மாவு அஷத்து மின்கா கசுவத்தன், இறுக்கத்தில் கல்லை விட கருமையாக இருக்குமே அது போன்று இருக்கிறது. தான் கல் ஹதீதி, இரும்பு மாதிரி. ஹதீதுன்னு என்ன அர்த்தம்? இரும்பு மாதிரி இருக்குது. இங்கே முஸ்லியாரே இவிட மிசுலு அஷத்தின்னு இருக்குமா, இவ்வளோ முலாஃபு போக்கப்பட்டிருக்கு. மிசுலு விளங்குதப்பா? மிசுலு அஷத்தி கசுவத்தன், கசுவத்தால் என்ன இருக்குது, என்னது கடுமையாக இருக்குது. மிசுலு அஷத்தன்னு படிக்கணும். ஏன்னா கைர முன்சரிப்பில் அது அஷத்துங்கிறது என்ன இருக்குது, கைர முன்சரிப்பு. கைர முன்சரிப்பில் ஜர்ரு வராது, பத்தகத்தை கொடுத்தா நசபு ஜர்ரு. ஓ மிசுலு அஷத்த எப்படி படிக்கணும்? மிசுலு அஷத்த, அது முலாஃபிலை ஜர்ரு தான், ஆனால் பத்தகத்தை கொண்டு தான் ஜர்ரு ஏற்படும். அப்படின்னா கைர முன்சரிப்புக்கு எந்த இரவு பத்தகத்தை கொண்டு தான் இருக்கும். அதான் போடுறாங்க. உதிபல் முலாஃபு, இவிட மிசுலு என்ற முலாஃபு போக்கப்பட்டிருக்கிறது. பா மிசுலு அஷத்தன் இருக்கும். உதிபல் முலாஃபு, மிசுலு என்ற முலாஃபு போக்கப்பட்டிருக்கிறது. உகீம முலாஃபிலைஹி, அஷத்து என்ற முலாஃபிலைஹி நிறுத்தப்பட்டிருக்கிறது. மக்காமகு, முலாஃபினுடைய ஸ்தானத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கு, நிப்பாட்டப்பட்டிருக்கு. விளங்குதா? அதான் அஷத்துன்னு வருது. மிசுலு அஷத்து, முலாஃப் போக்கப்பட்டிருக்கு மிசுலுன்னு. அந்த முலாஃபிலையும் முலாஃபுடைய இடத்துல வச்சு ரப்பு வச்சு படிக்கிறது. விளங்குதா? அல்லது மிசுலுன்னா அஷத்துங்கிறது முலாஃபிலை தானே, அதுக்கு ஜர்ரு வரணும்னா முலாஃபி இதில் கைர முன்சரிப்பில் ஜர்ரு வர, பத்தகத்தை கொண்டு ஜர்ரு, பத்தகம் தான் நசபும், பத்தகத்தை கொண்டு தான் ஜர்ரு. உதிபல் முலாஃபு, மிசுல் என்ற முலாஃபு அஷத்தில் மிசுல் அஷத்தன் போக்கப்பட்டிருக்கு. முலாஃப் உகீமல் முலாஃபிலேஹி, அஷத்தி என்ற முலாஃபிலை நிறுத்தப்பட்டிருக்கிறது. மக்காமகு, முலாஃபுடைய ஸ்தானத்தில் நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஒய்யாதுதுஹு, இந்த கருத்தை வலுவூட்டுகிறது. முலாஃபு போக்கப்பட்டிருக்கிறது, கருத்தை வலுவூட்டுகிறது. கிராத்துல் ஜர்ரி பில் ஃபத்தஹி, ஃபத்தையை கொண்டு ஜர்ரினுடைய கிராத்து. சிலவங்க அஷத்த கசுவத்தன் படிக்கிறாங்க, சிலவங்க படிக்கிறாங்க அஷத்த கசுவத்தன் படிக்கிறாங்க ஜர்ரு, ஆனால் ஃபத்தகத்தை கொண்டு தான் ஜர்ரு. எதை கொண்டு தான் ஜர்ரு? யாதுது கருத்தை வலுவூட்டுகிறது. முலாப் போக்கப்பட்டு முலாபிலையும் முலாபின் இடத்தில் நிறுத்தப்பட்டிருக்குங்கிறத வலுவூட்டுகிறது. கிராத்துல் ஜர்ரி பில் ஃபத்தஹி, ஃபத்தையை கொண்டு ஜர்ரி செய்கின்ற கிராத்து வலுவூட்டுகிறது. அத்துபனல் இஜாரத்தின் மீது அத்துவச்சுவதின் பிரகாரம். விளங்குதப்பா?
இஜாரத்தில் தான் அத்து வைக்கப்பட்டிருக்கு. அத்து வச்சாலும் என்ன இருக்குது, அஷத்தின்னு வராது, அஷத்துன்னு சொல்கிறது. பத்தத்தை கொண்டு அசபுஜர். அவங்க 2 வகையான யாராவது அஷத்துன்னு படிக்கலாம், இப்படியும் படிக்கலாம். அஷத்துன்னா இஜாரத்தில் அத்து வச்சு ஹபர் பொய்ய அந்த கல்பு கல் இஜாரத்தி கல்லை போல இருக்கிறது ஹபர் தானே, அதில் கொண்டு அத்து வச்சு அஷத்து கசுவத்தன் இருக்கத்தால் கல்லை விட கடுமையாக இருக்குன்னு வரையலாம். அல்லது மிசுலு அஷத்த, மிசுலு அஷத்த கல்வை விட என்ன செய்யுது, கல்லை விட அது கடுமையாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். முலாஃபு முசில் என்ற முலாஃப் போக்கப்பட்டு அஷத்து என்ற முலாஃப் அவட வச்சாச்சு, முலாஃபுடைய இடத்துல வச்சது வச்சு அஷத்துன்னு படிக்கிறது. ஏன்னா கயிறு முடிச்சிருக்கு பத்தகத்தை கொண்டு தான் அசபு சேரணும். சரி எப்பா இப்போ முக்கியமான செய்தியோட பறைகிறாங்க, அவனை வழங்கி பாருப்பான். இதில் இஸ்முத்த புதியில் என்ன செய்யுது வரும், 7 தான் வரும். சுலாசி முஜர்ரதாக இருக்கணும். இஸ்முத்த புதியில் வர்றதுக்கு எத்தனை ஷரத்து? சுலாசி முஜர்ரதாக இருக்கணும். நிறத்தின் மீது குறையின் மீது அறிவிக்கக்கூடாது. நிறத்தின் மீது அந்த ஃபேல் அறிவிக்கக்கூடாது, குறையின் மீது அறிவிக்கக்கூடாது. இந்த மாதிரி ஃபேல்களில் தான் என்ன செய்யும், இஸ்மு தவ்லீல் வரும். நிறத்தின் மீதோ அல்லது குறையின் மீதோ அறிவித்தாலோ அல்லது சுலாசி மசீதியாக இருந்தாலோ ருபாயியாக இருந்தாலோ அதில் இஸ்மு தவ்லீல் வராது. இதாயத்தினுள்ள பறையுது. அசுவதுங்கிறது இருக்குது, அது இஸ்மு ஃபாயிலானு, அது என்ன கிடையாது, இஸ்மு தவ்லீல் கிடையாது. அசுவது கருப்பானவர், அபியது வெண்மையானவர், அசுவரு மஞ்சளானவர். இப்போ இஸ்மு தவ்லீல் வரணும்னா 3 ஷரத்து போடுறாங்க. அது சுலாசி முஜர்ரதாக இருக்கணும். எதுவாக இருக்கணும்? சுலாசி முஜர்ரதாக இருக்கணும். 3 எழுத்து சார்ந்ததாக இருக்கணும். சுலாசி மசீது ஃபீல வராது. அடுத்து நிறத்தின் மீதும் அறிவிக்கக்கூடாது, குறையின் மீதும் அறிவிக்கக்கூடாது. அதெல்லாம் இஸ்மு தவ்லீல் கிடையாது. உதாரணமாக அமான் இருக்குது, அசம்மூன் இருக்குது. என்னது அசம்முனா காது ஆடாதவன் செவுடன். அசம் ஆயமா ஆயமா ஊன் இருக்கும். ஆயமா கண் தெரியாதவர். அபுக்கமும் ஊமையானவர், ரொம்ப ஊமையானவர்னு பறையக்கூடாது. அது இசுவாயில். நிறத்தின் மீது குறையின் மீது அறிவிக்கின்ற ஃபேல்கள் இசுவாயில் அஃபாயிலு என்ற வசனிலே வரும். அதில் இஸ்மு தவ்லீல் கிடையாது. சுலாசி மசீது விலையும் இஸ்மு தவ்லீல் கிடையாது. நிறத்தின் மீது குறையின் மீது அறிவிக்கக்கூடிய ஃபேல்களிலேயும் என்ன கிடையாது, இஸ்மு தவ்லீல் கிடையாது. இஸ்மு தவ்லீல் வர வேண்டும் என்றால், இஸ்மு தவ்லீல் வர வேண்டும் என்றால் நிறத்தின் மீது குறையின் மீது அறிவித்த இஸ்மு தவ்லீல் வராது. இப்போ அக்குசான்னு சொல்லியிருக்கலாம்ல, விளங்குதா? இஸ்மு தவ்லீல் ஏன்னா அதான் சுலாசி முஜர்ரது தானே, அது நிறத்தின் மீது குறையின் மீது அறிவிக்கலை. அக்குசா ரொம்ப இறுகி போயிருக்குன்னு சொல்ல வேண்டியது தானே, ஏன் அஷத்தை போட்டாங்க? அப்போ நிறத்தின் மீதும் குறையின் மீதும் அறிவிக்கக்கூடியதில் இஸ்மு தவ்லீல் கிடையாது. அப்படி இஸ்மு தவ்லீல் வந்துச்சுன்னா, விளங்குதா, கொண்டு வர வேண்டியது இருந்துச்சுன்னா அதை மஸ்தராக கொண்டு வந்து ஒரு இஸ்மு தவ்லீலுடைய வார்த்தையை கொண்டு வருவாங்க. உதாரணமாக அஷத்து சவுதன், கருப்பால் கடுமையானவன். ஏப்பா நிறத்தின் மீது குறையின் மீது அறிவிக்கக்கூடியதிலையும் சுலாசி மசீது ஃபீலையும் எந்த கிடையாது, இஸ்மு தவ்லீலே கிடையாது. அப்படி இஸ்மு தவ்லீல் கொண்டு வர வேண்டும் என்றால் நிறத்தின் மீது குறையின் மீது அறிவிக்கக்கூடியதையும் சுலாசி மசீதிஃபியையும் மஸ்தராக கொண்டு வரணும். எந்தவாக கொண்டு வரணும்? சுலாசி மசீதிஃபியையும் நிறத்தின் மீது குறையின் மீது அறிவிக்கக்கூடியதையும் எப்படி கொண்டு வரணும்? மஸ்தராக கொண்டு வந்து ஒரு இஸ்மு தவ்லீலுடைய வார்த்தையை கொண்டு வரணும், அஷத்தை கொண்டு வரணும். அஷத்து சவுதன், கருப்பால் கடுமையானவர். அஷத்து பைலன், வெண்மையால் கடுமையானவர். அஷத்து இஸ்திக்ராஜன், வெளியாக்குவதால் கடுமையானவர். அஷத்து வெளியாக்குவதால் கடுமையானவர், இப்படி தான் சொல்லணும். விளங்குச்சா? வெளியாக்குவதால் கடுமை. இஸ்திக்ராஜுங்கிறது சுலாசி மசீது ஃபீல இப்படி தான் கொண்டு வரணும். அஷத்தை கொண்டு வரணும். அல்லது அக்பாஹை கொண்டு வரணும். அக்பாஹ் அரஜன், அரஜன் ஊனத்தால் ரொம்ப அசிங்கமானவர். ஊனத்தால் அசிங்கமானவர். ஊனம்னு சிலவங்களுக்கு இருக்கும், லேசான ஊனமாக இருக்கும், லேசாக காலை சரிச்சு நடப்பார். சிலவங்க அறவே நடக்கவே முடியாமல் இருப்பாங்க, அல்லாஹ் பாதுகாக்கணும். அஷத்து அரஜன், ஊனத்தால் ரொம்ப கடுமையானவர். அக்பாஹு, அக்பாஹுன்னு சொல்லுவாங்க, ஊனத்தால் ரொம்ப அசிங்கமானவர்.
என்ன பறையணும். அப்போ நிறத்தின் மீது குறையின் மீது அறிவித்தாலோ அல்லது சுலாசி மசீதி வியா இருந்தால் தானே அஷத்துங்கிற வார்த்தையை கொண்டு வரணும். எதை கொண்டு வரணும்? அஷத்து. இப்போ அக்குசாங்கிறது வந்து நிறத்தின் மீதும் அறிவிக்கலை, குறையின் மீதும் அறிவிக்கலை. என்ன இருக்க? குறையின் மீதும் அறிவிக்கலை, சுலாசி மசீதி வியும் இல்லை. ஏன் நீங்கள் அஷத்தை கொண்டு வந்தீங்க? அக்குசான்னு சொல்ல வேண்டியது தானே. பொய் அந்த கல்புகள் எல்லாம் கல் இஜாரத்தி கல்லை போட்டு இருக்கிறது. அவ் அக்ஸா என்னது? அக்ஸா மின்ஹா, அந்த கல்வை விட ரொம்ப கடுமையானதுன்னு சொல்லியிருக்கலாமே. கல்லை விட ரொம்ப கடுமையானு சொல்லி அக்ஸாவை கொடுக்க அக்கசான்னு சொன்னால் தான் அழகா வந்துருமே இஸ்மத்த பதில். ஏன் கொண்டு வரலன்னா இதில் முபாலகா இருக்கும். அப்படி அக்ஸான்னு கொண்டு வராம அஷத்துங்கிறத கொண்டு வந்து கசுவத்தரை மஸ்தராக்கி இருப்பதுக்கு காரணம் என்னன்னா, விளங்குதப்பா, இதில் முபாலகா கிடைக்குமா? இதில் என்ன கிடைக்கும்? முபாலகா கிடைக்கும், கடப்பு கிடைக்கும். ரொம்ப இறுகி போச்சுங்கிற அர்த்தம் இதில் தான் கிடைக்குமா? அஷத்தை கொண்டு வந்தால் தான். அக்ஸாங்கிறது சொல்லுவதை விட இப்படி பையக்கல் இஜாரத்தி, அந்த கல்பு கல்லை போல இருக்கிறது, அவ் அக்ஸாமின்ஹா, கல்லை விட ரொம்ப கடுமையாக இருக்கிறது என்று சொல்வதை விட, அக்ஸாமின்ஹா கல்லை விட ரொம்ப கடுமையாக இருக்குங்கிறதை விட அஷத்து கசுவத்தில் ஒரு முபாலகா கிடைக்குமா? அப்படி அப்படி கொண்டு வந்திருக்காங்க. நிறத்தின் மீது குறையும் மீது அக்ஸா அறிவிக்கலை, சுலாசி மசீதி வியாவும் இல்லை. அப்படி இருக்கவே அக்ஸான்னு கொண்டு வராமல் அஷத்துங்கிற வார்த்தையை கொண்டு வந்து கசுவத்தை மஸ்தர் ஆக்கியதற்கு காரணம் முபாலகா கிடைக்குங்கிறதுனால. எந்த கிடைக்குது? மனசிலாயா? அதான் சொல்கிறாங்க, இன்னமா லம் யக்குல் அக்ஸா, அக்ஸாங்கிற வார்த்தையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லாததெல்லாம் லிமாஃபி அஷத்த, அஷத்தவில் இருக்கிறது முபாலகத்தி, முபாலகா இருப்பதுனாலயா இருக்கும். மேலும் தலாலத்தி அலா இஸ்திதாதில் கசுவத்தைனி, ரெண்டுமே இறுக்கத்தின் மீது ரொம்ப கடுமையாக இருக்கிறது என்பதுமே அறிவிப்பதற்காண்டியா இருக்கும். ரெண்டுமே இறுக்கத்தில் என்ன செய்யுது? கல்லும் கடுமையானது தான் இறுக்கத்தில், கல்பும் கடுமையானதான் காணிக்கிறதுக்காண்டி வந்து கேட்டுப்பா. தலாலத்தி அலா இஸ்திதாதி கசுவத்தேனி, ரெண்டு இறுக்கமும், கல்வினுடைய இறுக்கமும் கல்லினுடைய இறுக்கமும் கடுமையாக இருக்குது. தலாலத்தி அல இஸ்திதாதி கசுவத்தேனி, ரெண்டு இறுக்கமும் கடுமையாக இருக்கிறது என்பது மீது அறிவிப்பதற்காண்டியா இருக்கும். கல்வினுடைய இறுக்கமும் கடுமையாக இருக்குது, கல்லினுடைய இறுக்கமும் கடுமையாக இருக்கிறதுன்னு காணிக்கிறது இருக்குது. அதெல்லாம் அப்படி கொண்டு வந்திருக்காங்க. ரெண்டு பார்த்து வைக்கிறது. மேலும் வஸ்திமாலின் முஃபத்தலி, முஃபல்லரை இது பொதிந்திருக்கிறதுங்கிறதுனாலயா இருக்கும். அலா ஜியாதத்தின், ஜியாதத்தை விட மேல் மிச்சத்தை பொய்ந்திருக்கிறது, ஜியாதத்தை விட மேல் மிச்சத்தை பொய்ந்திருக்கிறது. விளங்குதா? அந்த இறுக்கத்தில் ரொம்ப கடுமைன்னு அர்த்தமா. வஸ்திமாலி முஃபத்தல் ரொம்ப கடுமையாக்கப்பட்டிருக்கிறது. அல்ல ஜியாதத்தி அலா ஜியாதத்தின், ஜியாதத்தை விட அந்த கடுமையில் மேல் மிச்சத்தை பொதிந்திருக்கிறது என்பதின் மீதும் அறிவிப்பதற்காண்டியா இருக்கும். ரொம்ப ரொம்ப கடுமையாக இருக்குங்கிறத காணிக்கிறது அஷத்து கசுவத்தில் தான் இருக்குமா. இதை விட அக்ஸாமின்ஹாங்கிறதை விட. சரி, இந்த அவ்வா இருக்கிறதேப்பா, இது கல் மாதிரி. அவ்வா சத்த, அவ்வா சத்து கசுவத்தன், இருக்கத்தால் கல்லை விட கல்மையானது. அப்போ தகீர் கல் மாதிரின்னு சொல்லு, அல்லது கல்லை விட கடுமையானதுன்னு சொல்லு. விளங்குதான்னு கேட்டேன். விளங்குதா? தருதிதுனா கல் மாதிரி தான் அல்லது இருக்கத்தை விட கடுமையானது தான் அனு சொல்கிறது. தருதிதுன்னா, தகீர்னா எப்படினாலும் வச்சுக்கலாம், கல் மாதிரி அல்லது கல்லை விட கடுமையானதுன்னு இரு தகீர் தர்றது. தருதிதுனா கல் மாதிரி, இல்லை 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 கல்லை விட கடுமையானது தான் சொல்கிறது தருதிது. அதை விட்டு திரும்பி வந்துடுறது. இந்த கல்பு கல் மாதிரி, அவ் இல்லை 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 அஷத்து கசுவத்தன், இருக்கத்தில் கல்லை விட ரொம்ப கடுமையானது தான் ஆனால் அப்படி கொண்டு வந்துடுறது. ரெண்டு அர்த்தமும் கொடுக்கலாமா அந்த அவ்வில்? கல் போல கல்லை விட கடுமையானது, கல் போல இல்லை 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 கல்லை விட கடுமையானது தான் அப்படி கொண்டு வந்துடுது. அது தருதிது. சின்ன ஒரு மாற்றம். அவ் அவ்வா இரு தகீரி, தகீருக்காக வேண்டியா இருக்கும். கல் மாதிரி அதை விட கடுமையானதுன்னு சொல்லு. அவளை தருதீதி, தருதீதுக்காண்டி தட்டி விட்டுறது. என்னது தருதீதுன்னா கல் போல, இல்லை 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 கல் இல்லைங்க, கல்லை விட கடுமையானது தாங்க அப்படி சொல்லிடுறது. அதுதான் தருதீது. பிமானா அன்ன மன் அரப ஆலஹா, இதனுடைய நிலையை, இந்த கல்வினுடைய நிலையை விளங்கியவன்,
ஷப்பஹா, இந்த கல்வை ஒப்பிடுவான். பிரிஜாரத், எதை கொண்டு? கல்லை கொண்டு ஒப்பிடுவான். அவுபிமா அக்ஸாமின்ஹா, அதை விட கடுமையாக இருக்கிறது அந்த ஒன்றை கொண்டு ஒப்பிடுவான். இந்த கல்வி முனாஃபிக்கு, இந்த யூத பேருடைய கல்வை பார்த்து விளங்கினவன் கல்லை கொண்டு ஒப்பிடுவான், அல்லதை விட கடுமையானதை கொண்டு ஒப்பிடுவான். அப்படின்னு சொல்லலாம், அப்படின்னு சொல்லலாம். அது அப்படி கிடையாதுங்க, இப்படி தாங்கன்னு சொல்லிடுறது. கல் இல்லைங்க, கல்லை விட கடுமையானது தாங்கன்னு சொல்கிறது. சரி, ஏன் வந்து கல்லை விட கடுமையானதுங்க? கல்லில் 3 வகையான கல் இருக்கான். எப்பா 3 வகையான கல் இருக்கான். சில கல் அதுலேருந்து தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடும். குற்றாலம்லாம் இருக்குல்ல, குற்றாலம் நீர்வீழ்ச்சி, மணிமுத்தாறு, பாபநாசம், அந்த கல்லிலிருந்து தண்ணீர் பெருக்கெடுத்து கல்லிலிருந்து தான் வருது. அது ஆறு போல் வருது, ஆறை விட ஸ்பீடாக வருது கல்லிலிருந்து. அப்போ சில கல் அதிலிருந்து தண்ணீர் ஆறு மாதிரி கொப்பளித்து கொண்டு வருகிறது. சிலது கீறி அதுலேருந்து தண்ணி கொஞ்சமாக ஊற்று, கிணறு மாதிரி கிணத்துல ஊற்று வரும். அதில் இந்த கல்லில் பிளவுலேருந்து கல் பிளந்து அது உள்ளேருந்து தண்ணி வரும், ஊற்று வரும். சில கல்லுக்கு இருக்குது அல்லாவுடைய அச்சத்தினால் பயந்து கீழே உருண்டு வந்து விழுந்து. 3 வகையான கல் இருக்கான். கல்லில் ஒரு கல் அதுலேருந்து தண்ணி நல்லா ஓட ஸ்பீடாக வரும். இன்னொரு கல் லேசாக பிளந்து அதுக்குள்ளேருந்து வெள்ளம் வரும், கிணத்துல வர்ற மாதிரி ஊற்று. இன்னொரு கல் அல்லாவுடைய அச்சத்தினால் பயந்து கீழே விழுந்துருது. குற்றாலத்தில் பெரிய பாறாங்கள் உருண்டு வந்து விழுந்து விட்டதுங்கிறாங்கல்ல, இத்தனை பேர் மறித்து போய் இறந்து போயிட்டாங்கங்கிறான். விளங்குதா? அவன் உருண்டு வருதுங்கிறான். அது அல்லாவுடைய அச்சத்தினால் உருண்டு வருதான். எதனால் ஆச்சா? அல்லாவுக்குள்ள வந்து உருண்டு விழுந்துச்சு, அல்லாவுடைய பயத்தினால் அது கீழே உருண்டு வந்து விழுந்துருச்சு. அவன் 3 வகையான கல் இருக்குது. ஒன்று அதுலேருந்து ஸ்பீடாக வெள்ளம் வர்றது இருக்குது, பிளந்து கீறி அதுலேருந்து வெள்ளம் வர்றது இருக்குது. அல்லாவுடைய அச்சத்தினால் பயந்து கீழே வந்து உள்ள கல்லும் இருக்குது. விளங்குறது. ஆனால் ஓட்ட எதுவும் பிளக்கவும் மாட்டாங்க, தண்ணி வரவும் மாட்டாங்க. அல்லாவுடைய அச்சமும் பயமும் உனக்கு ஏற்படலையே இந்த கல்வில். கல் கூட அசுரை ஏந்து கொள்ளுது, ஒரு தாக்கத்தை என்ன செய்யுது? ஏந்து கொள்ளுது. ஆனால் அந்த மாதிரி தாக்கம் கூட உன் கல்வியில் என்ன செய்யலை? வரலன்னு அர்த்தம். மனசிலாயா? பாரு, ஏன்னா ஏன் கல்லை விட கடுமைன்னு சொல்கிறோம்னா, இன்ன மீனல் இஜாரத்தி, கற்களில் இருக்கிறது லமாயத்தை வஜ்ர மின்னுல் அன்ஹார், இந்த கல்லில் இருந்து தண்ணீர்கள் ஆறுகள் பெருக்கெடுத்து ஓடுமே, அப்படிப்பட்ட கல் இருக்கு. இப்போ இன்ன மீன் அந்த கல்லிலே இருக்கிறது லமாயை சக்கக்கோது பிளந்து எகுருஜி மின்னுகுள் அதிலிருந்து வெள்ளம் வெளியே வருமே, அதுவும் இருக்கு. கீரி அதிலிருந்து வெள்ளம் வர்ற கல்லும் இருக்கு. ஸ்பீடாக வர்ற வெள்ளம், ஆறு வர்ற வெள்ளமும் கல்லும் இருக்கு. பிளந்து வெளியே வர்ற கல்லும் என்ன செய்து இருக்கு. இன்னமின் அந்த கல்லிலே இருக்கிறது லமா எஹிபித்துவின் ஹஷியத்தில்லா, அல்லாவுடைய அச்சத்தினால் பயந்தினால் உருண்டு கீழே விழக்கூடியதும் இருக்கிறது. எஹிபித்துன்னு அர்த்தம், மேலே இருந்து உருண்டு கீழே விழுந்துடும். பயம் அல்லாவுடைய அச்சத்தில் தான் விழுது. இன்னமின் அந்த கல்லிலே இருக்கிறது லமா எஹிபித்து இந்த ஹஷியத்தில்லா, அல்லாவுடைய அச்சத்தினால் பயத்தினால் உருண்டு உழக்கூடியதும் கல்லில் இருக்குது. இப்போ 3 வகையான கல். ஸ்பீடாக வெள்ளம் அன்ஹார் மாதிரி, நதிகள் மாதிரி வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடக்கூடிய கல்லும் இருக்குது. கீறி வெள்ளம் வர்றதும் இருக்குது. அல்லாவுடைய பயத்தினால் உருண்டு கீழே மேலே இருந்து தொப்புனு கீழே விழுந்துருது. இப்படிப்பட்ட 3 வகையான கல் இருக்குது. தாக்கத்தை ஏற்படுத்துது, அதுலேருந்து ஒரு பலன் கிடைக்குது. உன் கல்வி வந்து யூத பேருடைய கல்வி இருக்கவே மாட்டாங்க, என்னது லேசாகவே மாட்டாங்க, மாற்றத்தை ஏற்பட மாட்டாங்க. எந்த ஒரு தாக்கமும் எவ்வளவுதான் நம்ம அற்புதங்களை காமிச்சாலும் அவன் கல்வியில் மாற்றம் ஏற்படலையே. ஒரு பயம் வர வேண்டாம், அச்சம் வர வேண்டாம், ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டாம். மாற்றமே இன்னைக்கு வரையும் அப்படி தான் இருக்கான். எரும மாட்டு தினமாக தான் இருக்கும். ஆனால் தெரியாமல் இல்லை, தெரிஞ்சுக்கிட்டே அப்படி இருக்கான். இறுதி நபி முகமது நபி தான். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உனக்கு எல்லாம் அறியும். குர்ஆன் தான் இறுதி வேதம்ங்கிறது அறியும். அறிஞ்சிக்கிட்டே என்ன செய்யறான்? அறியாதவ மாதிரி இருக்கான். ஜாகுல், ஜாகில்னா அறியாதவன் அர்த்தம். ஜாகலன்னு அர்த்தம், முட்டாள் மாதிரி நடிச்சான்னு அர்த்தம். தபாக்கமே என்றால் முட்டாள் மாதிரி நடிச்சான்னு அர்த்தம். தபாக்கமேன்னு அர்த்தம் முட்டாள் மாதிரி நடிக்கிறது. அது மாதிரி இவனுக்கு தெரிஞ்சும் முட்டாள் மாதிரி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான், நடிச்சுக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். ஆறு படிச்சு காணிக்கணும். மனசிலாயா? பாருங்க, இது தஅலீலுன் லி தஃதீலி, இது தஅலீலுன் காரணம் காணிப்பதா இருக்கும். லி தஃதீலி விளங்குதப்பா? கல்லை சிறப்பித்து காமிப்பதற்கு காரணம் காட்டுவதா இருக்கும்.
கல் உன்னோட மேலானது. கல் ஏன்னா அதில் இப்படிப்பட்ட வெள்ளை வர்ற கல் இருக்குது, பிளந்து கீறி வெள்ளை வர்ற கல் இருக்குது, அஞ்சு பயந்து கீழே உழுற கல் இருக்குது. இவை கல் உன்னை விட சிறந்ததுடா. கல் கூட ஒரு மாற்றம் ஏற்படுது, உன்ட்டு அந்த மாற்றம் வரலையே. இது தஃதீலுன், இது தஅலீலுன், இது தஃதீலி. கல்லை சிறப்பித்து காமிப்பதற்காக வேண்டி காரணம் காட்டுவதாக இருக்கும். வல்மானா கருத்து என்ன? அண்ணல் ஹிஜாரத்தை கற்களெல்லாம் தத்தாசர் ஒரு தாக்கத்தை ஏற்றுக்கொள்கிறது, ஒரு குணபாட்டை என்ன செய்யுதே, ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. இல்லை அப்படி சொன்னோடனே அவன் அப்படியே தாங்க முடியாமல் ஆட்டி ஒடிச்சு செத்து போயிட்டான்னு சொல்லுவாங்கல்ல. சில கவலையை தாங்க முடியாமல் சில அப்போ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது அந்த கவலை. இன்னார் மறித்து போனார் நாலு ஏங்கிடுறான், அதோடு அவன் போயிடுறான்ல, அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்தது. கல்வியில் ஒரு தாக்கம் ஏற்படுத்துச்சு அந்த கவலை. சிலவனுக்கு என்ன நடந்தாலும் கவலைப்பட மாட்டான், அவன் ஆட்டம் நடமாடிக்கிட்டே இருப்பான். ஒரு மான அண்ணல் இஜாரத்தை கல் தத்தாசர் ஒரு தாக்கத்தை ஏற்றுக்கொள்ளுகிறது. தன் பயிலும் அது செயல்படுகிறது, பணிகிறது. தன் பயிலுன்னு எடுத்துங்க பணிஞ்சிருது, அந்த செயலை ஏந்து கொண்டு விடுகிறது. பிளந்து தண்ணி வருது, பயத்தினால் கீழே வந்து விழுந்துருது, செயலை ஏந்து கொள்கிறது. அப்போ கல் தத்தாசர் ஒரு தாக்கத்தை ஏற்றுக்கொள்கிறது, தன் பயிலும் செயலை ஒப்புக்கொள்ளுகிறது. இன்ன மின்ஹா என்ற அந்த கல்லிலே இருக்கிறது மா என் சக்கு பிளக்குமே, பிளந்து என் பாழு மினுகுல் மா, அதிலிருந்து தண்ணீர் ஊற்று வருமே, அப்படிப்பட்ட கல்லிலே இருக்கிறது. வைத்த பஜ்ஜர் மினுகு, அதிலிருந்து ஒளித்தோடும் ஆறு நதிகள் ஒளித்தோடுமே, அப்படிப்பட்டதெல்லாம் இருக்கு. பிளந்து நதிகள் ஒளித்தோடக்கூடியதெல்லாம் இருக்கு. மினுகா அந்த கற்களிலே இருக்கிறது மாயத்த ரத்தா உருண்டு உளுமே. மாயத்த ரத்தான்னு என்ன பார்த்தோம்? மின் ஆளல் ஜபல் மலையினுடைய உச்சியிலிருந்து, மலையினுடைய மின் ஆளல் ஜபலி மலையினுடைய உச்சியிலிருந்து உருண்டு விழுமே, அப்படிப்பட்ட கற்களிலே இருக்கிறது. ஏன் உருண்டு உழுது? இன்கையாதன் அல்லாவுடைய உத்தரவுக்கு கட்டுப்பட்டதினால். உருண்டு உழுது அல்லாவை பயப்படுதுன்னு அர்த்தம், கட்டுப்படுதுன்னு அர்த்தம். கட்டுப்படுதுன்னு அல்லான்னு விழுந்துருச்சு. பயப்படுதுன்னு என்ன அர்த்தம்? கட்டுப்படுதுன்னு அர்த்தம். இன்கையாதன் லிமா அராத் அல்லாஹ், அந்த கல்லை கொண்டு அல்லாஹ் நாடுகிறானே, அந்த ஒன்றுக்கு கட்டுப்பட்டதினால், அந்த கல்லில் இருந்து அல்லாஹ் நாடுகிறானே, அந்த ஒன்றுக்கு கட்டுப்பட்டதினால் மலையினுடைய உச்சியில் இருந்து உருண்டு விழக்கூடியதும் அந்த கற்களிலே என்ன செய்து இருக்கிறது. பயப்படுதுன்னா கட்டுப்படுதுன்னு அர்த்தம். அல்லாஹ் அந்த கல்லில் இருந்து எதை நாடுகிறானோ அந்த ஒன்றுக்கு என்ன செய்யுது, கட்டுப்படுது தான் கீழே விழுதுன்னு அர்த்தம். உன்னோட கட்டுப்பாடே இல்லையே, உன்னுடைய கல்வி எந்த தாக்கத்தையும் ஏற்றுக்கிட மாட்டேங்க, அசையவே மாட்டேங்க, பயப்பட மாட்டேங்க, மாற்றம் ஏற்படலை. அதான் கருத்து. குலூபு ஆவுலாகி இந்த யூதப்பேலுடைய கல்விகள் எல்லாம் லாத்தத்து அசர் ஒரு தாக்கம் ஏற்படவில்லை. ஒலா தன்ஃபைலு தாக்குனா ஒலா தன்ஃபைலு அம்ரிஹி, அல்லாவுடைய உத்தரவை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. ஒரு சொன்ன உபதேசம் அற்புதங்களை பார்க்குது, ஒரு மாற்றம் ஏற்பட மாட்டாங்க, தாக்கம் ஏற்பட மாட்டாங்க. ஒலா தன்ஃபைலு அம்ரிஹி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய உத்தரவை ஏற்றுக்கொள்ளவும் மாட்டாங்க. ஒலா தன்ஃபைலு, அதை ஏற்று செயல்பட மாட்டாங்க. விளங்குதப்பா? அல்லாவுடைய உத்தரவை விட்டும் அல்லாவுடைய உத்தரவை ஏந்து கொள்வதை விட்டும் செயல்படாமல் இருக்கிறது. வலா தன்மை செயல்பட மாட்டாங்க. என்ன அர்த்தம்? தஃபஜ்ஜுர்னா என்ன? தஃபத்துஉ, ஃபத்துஉ திறக்கிறது, பி சஅத்தின் விசாலத்தை கொண்டும் கசரத்தின் அதிகத்தை கொண்டும் திறந்து விடுவதாக இருக்கும். ஏவா தஃபஜ்ஜுர்னரு விசாலமாக பிளந்து வர்றது, அதிகமாக பிளந்துக்கிட்டு தண்ணி வர்றதுன்னு அர்த்தம். பிளந்துக்கிட்டு தானே வருது, குஜராத் தான் தண்ணி வருதுல்ல, கல்லிலிருந்து ஸ்பீடாக பிளந்து வருது. அதுதான் வந்து உழுது தள்ள மண்டை பிளந்துடும் போது அப்படி உழுது. எண்ணெயெல்லாம் தேய்ச்சிட்டு போய் நின்னோம்னா அடிக்கிற அடியில் சீக்காத்தூள்லாம் தேய்க்காமையே வெள்ளமெல்லாம் அந்த எண்ணெய் போயிடும். நீர்வீழ்ச்சி இருக்குதா கேரளாவில்? எங்கே இருக்கு? வயநாட்டில். அதில் போய் எண்ணெய் தேய்ச்சிட்டு போய் நின்று பாரு, சீக்காத்தூள்லாம் தேய்க்க வேண்டியது, அந்த எண்ணெயெல்லாம் போயிடும். அந்த அடிக்கிற அடியில் மணிமுத்தாறு பானாசனம் சீக்காத்தூள்லாம் தேய்க்க வேண்டிய தேவையில்லை. அடிக்கிற அடியில் எண்ணெயெல்லாம் போயிடும். அதுக்காக எண்ணெய் தேய்ச்சிட்டு தான் போய் நிற்பாங்க நீர்வீழ்ச்சியில். அப்போ ஸ்பீடாக பிளந்துக்கிட்டு தண்ணீர் வர்றதுன்னு அர்த்தம், அதிகமாக வர்றதுன்னு அர்த்தம். அதிகமாக
அதிகமாகிட்டு வரும். அது சில சமயம் ரொம்ப எல்லை மீறி அதிகமாக வந்தால் குளிக்கக்கூடாதுன்னு தடை விதிச்சிருவான். பிடிச்சு கொண்டு போயிடும். அதனால் குற்றாலத்தில் நீர்வீழ்ச்சி மிக கடுமையாக இருப்பதினால் குளிப்பதற்கு தடை போட்டுருவாங்க. போலீஸ் உள்ளே விட மாட்டாங்க. அப்போ தஃபஜ்ஜுர் என்றால் தஃபத்து, அந்த கல் திறந்து விடுவதாக இருக்கும். இசாயத்தின் விசாலத்தை கொண்டும் கசரத்தின் அதிகமான வெள்ளத்தை கொண்டும் அது திறந்து விடுவதாக இருக்கும். ஹஷியத்தின என்ன, கல் பயப்படுதுன்னு என்ன, ஹஷியத்தினால கீழே விழுது, பயத்தினால கீழே விழுதுன்னு வருதில்லை. ஒரு ஹஷியத்து என்றால் மஜாசும், அது ஒரு மஜாஸாக இருக்கும். அது கட்டுப்படுகிறது என்பதை சொல்லுவார். மஜாஸ் பயப்படுது என்ன, கட்டுப்படுதுன்னு அர்த்தம். மஜாஸ் ஹக்கீக்கு அர்த்தம் இல்லை. கல் எப்படி பயப்படும், கட்டுப்படுதுன்னு அர்த்தம். மஜாசுன் இன்ஹியாதி கட்டுப்படுவதை தொண்டு மஜாஸாக இருக்கும். சரி, அடுத்துப்பா எப்பா இன்னும் மின்கா கற்களில் இருக்கிறது லமாயத் ஏபித்து மின் ஹஷியத்தில்லா, அல்லாவுடைய பயத்தினால் உருண்டு விழக்கூடியது இருக்கிறதுன்னு இருக்குல்ல. இன்னேன்னு படிக்கிறது, இன்னுன்னு படிக்கலாமா? இன்னுன்னு படித்தா முகபு சகீலா. இன்னும் மொத்தம் 3 இருக்கு. இன்னும் மொத்தம் எத்தனை? 1 ஷர்த்தியத்தான இன்னும், அது தெரியும் பார்த்த உடனே அதுக்கு ஜவாப் வரும். 2வது நபி செய்கிற இன்னு. 3வது இன்னவிலிருந்து லேசாக்கப்பட்ட இன்னு முகபு சகீலா. ஷர்த்தியத்தான இன்ன விளங்கிக்கலாம். எதை விளங்கிக்கலாம்? ஷர்த்தியத்தான இன்ன விளங்கிடலாம். ஆனால் நபி செய்கிற இன்னுக்கும் முகபு சகீலாவான இன்னுக்கு வித்தியாசம் தெரியாது. அப்போ அங்கே ஒரு லாமு வரும், ஃபாரிக்காவான லாமு. இது என்ன இன்னல்ல, நபி செய்கிற இன்னி இல்லை, இது முகபு சகீலாவான இன்னுன்னு பிரித்து அறிவிக்கிற லாம் இருக்கும். லாமுல் ஃபாரிகாங்கிறாங்க. விளங்குதா? அப்போ இன் முகபு சகீலான்னு கொடுத்து லமாய ஹிபித் மின் கஷியத்தில் இருக்குல்ல, அந்த லாமு ஃபாரிகாவான லாம். என்ன லாமு? ஃபாரிகாவான லாம். ரைட்டப்பா, ரைட்டா. முகபு சகீலான்னு சொன்னோம்னா லாமு ஃபாரிகா. விளங்குதா? இன் முகபு சகீலானா லமாங்கிறது ஃபாரிகா, அது நபி செய்கிற இன்னல்லா, அது முகபு சகீலாவான இன் அனு காணிக்கிறதுக்குள்ளது. இன்னுன்னு படித்தோம்னா லமா உள்ள லாமு. இன்னேன்னு படிக்கும்போது அந்த லாம் என்ன, முஸஅலகா, பிற்படுத்தப்பட்ட லாம், இப்திதாவுடைய லாமு தான். ஆனால் ஆரம்பத்தில் 2 லாம் வரக்கூடாது. லே ஜெய்துன் காயிமுன்னு இருக்கும்பா. லே ஜெய்துன் காயிமுன்னு நிச்சயமாக செய்து நிற்கக்கூடியவனு அர்த்தம். இன்ன வந்துருச்சுன்னா அந்த லாம கபருக்கு கொண்டு வந்துடுவாங்க. இன்ன ஜெய்தன் ல காயிமுன், இன்ன ல ஜெய்துன் காயிமுன்னு சொல்லக்கூடாது. 2 தாய்க்கத்துடைய எடுத்து ஆதி துவக்கத்தில் வராது, ஆதியில் வராது. ல ஜெய்துன் காயிமுன்னு இருக்கும்பா. ல ஜெய்துன் காயிமில் இன்ன வந்துட்டுனா லாம் எங்கே கொண்டு வந்துடுவாங்க, கபரில் கொண்டு வந்துடுவாங்க. இன்ன ஜெய்தன் லே காயிமும் ஜாலக்காவான லாமுங்குவாங்க. அல்வியாவில் வருது. பிற்படுத்தப்பட்ட லாம், இப்திதாவுடைய லாமு தான், ஆதியில் வருகின்ற லாமு தான். ஆனால் இன்ன வந்துட்டதுனால 2 தாய்க்கு ஆரம்பத்தில் வரக்கூடாது. அதுவே இந்த கபரில் தள்ளி விட்டுருவாங்க. இன்ன செய்தெல்லாம் அந்த லாமுக்கு பேர் முஸஅலகா, பிற்படுத்தப்பட்ட லாமுன்றுவாங்க. விளங்குதா? அப்போ இன்ன மீனல் இஜாரத்தின்னு படித்தோம்னா லமா ஏபித் மின் கஷியத்தால் லாமு முஸஅலகாவுடைய லாமு. ஏது லாமு? பிற்படுத்தப்பட்ட லாமுன்றணும். 2 தாய்க்கு சேர்த்துக்கு ஆரம்பத்தில் வரக்கூடாது ஆதியில். இன்னுன்னு படிச்சுக்கிட்டா முகபு சகீலாவான இன்னு காணிக்கிறதுக்குள்ள ஃபாரிகாவான லாமுங்கணும். மனசிலாயா? நல்ல விளங்கி அந்த குட்டிகளுக்கெல்லாம் படித்து காணிக்கணும். அதான் சொல்கிறாங்க. எப்படி கூறிய கம்மியாக ஓதப்பட்டிருக்கு. இன் மின்ஹா லமா யுபித் மின் கஷியத்திலான்னு சொல்லலாம். இன் விஷயம் அன்னவ அண்ணன் லேசாக்கணும்னா ஷருத்து 4. 1 அமல் செஞ்சு கொடுக்கணும், 2வது அதனுடைய இஸ்முல் அமீர் ஷேனாக இருக்கணும், 3வது அமீர் ஷேன் போக்கப்பட்டிருக்கணும், ஜும்லா ஹபராக வரணும். அன்னவ அண்ணன் லேசாக்கணும்னா ஷருத்து எத்தனை? 4. முதல் அமல் செய்து கொடுக்கணும், வாஜிபு. 2வது இஸ்முல் அமீர் ஷேனாக இருக்கணும், 3வது அமீர் ஷேன் போக்கப்பட்டிருக்கணும், ஜும்லா தான் ஹபராக வரணும். அன்னவ அண்ணன் லேசாக்கணும். அன் விஷயம், பாரு, அன் விஷயம் லைசல் இன்சானி இல்லா மாஷா, மனிதனுக்கு முயற்சித்ததே தவிர இல்லை. முகபு சகீலா. பாரு, அன் அமல் செஞ்சு கொடுத்துட்டோம், இஸ்மல் அமீர் ஷான் ஆக்கிட்டோம், லமீர் ஷானை போய்கிட்டோம். லைசல் இன்சானி இல்லா மாஷா ஜும்லா சேர்ந்தா கபர்.
அன்னம் இன்னும் லேசாக்கனா 4 ஷரத்து. அதே மாதிரி இன்னவை இன்னும் லேசாக்கனா அமலை வீணாக்கிறது தான் அதிகம். அமல் செஞ்சு கொடுத்தா இதே சட்டம் தான். அமல் செஞ்சு கொடுத்தா இதே சட்டம் தான். எனக்குதா இன்னவை இன்னும் லேசாக்கனா அமலை விட்டுருவாங்க, அது அப்படியே பேசாமல் போயிடுவாங்க. ஆனால் அமல் செஞ்சு கொடுத்தா அப்படி தான். என்னது இஸ்முல் அபிர்ஷனா இருக்கும், அபிர்ஷன் போக்கப்படும் ஜும்லா தான் கபரா வரும். ரைட்டா? பாரு, இன் விஷயம் மின்ஹா அந்த கற்களில் இருக்கிறது லமா ஏபித் மின் ஹஷியத்தில்லா அல்லாவுடைய அஜ்ஜத்தினால் பயத்தினால் உருண்டு விழக்கூடியதும் இருக்கிறது. முகமு சஹீலா லாம் ஃபாரிகா நஃபி அல்லா இன்னு என்னது முகமு சஹீலா இன்னும் லேசாக்கப்பட்டு காமிக்கிறது தான் லாமம் வந்து. ரைட்டப்பா? அதான் சொல்கிறாங்க. புரிய கம்மியாக ஓதப்பட்டிருக்கு. இன் அலா விளம்ப இன் இன் மின்ஹா லமா ஏபித் மின் ஹஷியத்தில்லா இன்னு அலா அன்னஹா அந்த இன்னு அல் முஹஃபஃபத்து மின முசக்கலத்தி இன்னவிலிருந்து லேசாக்கப்பட்டிருக்கிறது என்பதின் பிரகாரம் இன் என்றும் ஓதப்பட்டிருக்கு. இன் மின்ஹா லமா ஏபித் மின் ஹஷியத்தில்லா என்று. ரைட்டப்பா? அப்போ எல்சமுகா முஹஃபஃபு சகீலான்னு சொல்லிட்டோம்னா அதில் அவசியமாகும் அல்லாமு ஃபாரிகத்து பைனஹா பைன இனி நாஃபியத்தி நவ்வினா முஹஃபஃபு சகீலாவான இன்னுக்கும் பைன நாஃபியத்தி நபி செய்கின்ற இன்னுக்கும் மத்தியில் பிரித்தறிவிக்கின்ற லாம அவசியமாகும். அடிச்சு தொலை வேண்டாம். அப்போ நான் முகமது சகிலான்னு சொல்லிட்டோம்னா எழுத்தமுகா அந்த இன்னுக்கு அவசியமாகும். அல்லாமல் ஃபாரிகத்து பைனஹா பைன நாஃபியத்தி முகமது சகிலாவான இன்னுக்கும் நபி செய்கின்ற இன்னுக்கும் மத்தியிலே பிரித்தறிவிக்கின்ற லாம அவசியமாக நான் வந்துருச்சு. லமா ஏபித்துன் விளங்குதா? சரி, அப்போ ஹம்சகிலான்னு படிக்கலாம். ரைட்டப்பா? மேலும் எகுப்புத்துன்னு இப்போ லம்மே கொண்டு ஓதப்பட்டிருக்கான். எப்படியும் ஓதப்பட்டிருக்கேன், எகுப்புத்துன்னு ஓதப்பட்டிருக்கு. ஏபித்து எகுப்புத்து உருண்டு விழக்கூடியது. சரி, இப்படிலாம் செய்றீங்க. அல்லாஹு பிகாஃபிலின் அம்மா தஅமலூன். நீங்கள் செய்யக்கூடியதை விட்டும் அல்லாஹ் அசட்டையானவன் கிடையாது. நீங்கள் செய்யக்கூடியதை விட்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு என்ன கிடையாது, அசட்டையான இல்லை, எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கிறான். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.